தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சரக்கு சாவுகளை தடுத்திட கேரளம், கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற அண்டை மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் கள் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈஸ்வரன் பேசும்போது, கல்லுக்கு மிக மோசமான தடை எங்கு என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேறு எந்த நாட்டிலும் மாநிலத்திலும் கல் இறக்கவும், விற்கவும், பருகவும் தடை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டும் பனை, தென்னை விவசாயிகள் மிக கடுமையான பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தடை விதித்துள்ளார்கள். ஆனால் ரசாயனம் கலந்த சாராயத்தை அரசே விற்பனை செய்து தினந்தோறும் அதனை பருகி இறந்து வருகின்றனர். கள்ளச்சாராயத்தால் வருடத்திற்கு 200க்கும் மேற்பட்டோர் சாகின்றனர். உடலுக்கு ஆரோக்கியமான அனைத்து சத்துக்கள் நிறைந்த கல்லுக்கு தடை விதித்துள்ளனர். அன்றாடம் உடல் சத்துக்காக மாத்திரைகளை உண்டு வருகிறோம். எனவே தமிழ்நாடு அரசு சத்து குறைபாட்டை போக்கும் விதமாக உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான கல் இறக்க அனுமதிக்க வேண்டும். பொது விநியோக திட்டத்தில் எல்லா மக்களுக்கும் கொடுத்தால்தான் சத்து பற்றாக்குறை நீங்கும். எனவே பொது விநியோக திட்டத்தில் கல் அனுமதிக்க வேண்டும். விவசாயிகள் கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த கால தவறுகளை திருத்தி உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். வழங்கவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்று திரண்டு அனுமதி வழங்க வைப்போம் என ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தனர். மோசமான தடை எங்க இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. உலகத்துல பனை, தென்னை உள்ள எந்த நாட்டிலுமே கல் இறக்குவதற்கோ, விற்பதற்கோ, பருகுவதற்கோ தடை கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கல் இறக்குவதற்கு, பருகுவதற்கு தடை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 40 ஆண்டுகளாக பனை, தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும் வகையில் தடை விதித்திருக்கிறார்கள். 11 அந்நிய சாராயங்களை குடித்து அரசாங்கமே விற்கும் போது அதில் இருக்கிற ரசாயனங்களால் ஏற்படக்கூடிய உடல் நோய்கள் மிக மிக அதிகம். அது ஒரு மெல்ல கொல்லும் விஷம். கள்ளச்சாராயத்தை குடித்து தினசரி பொதுமக்கள் இறந்துகிட்டே இருக்கிறாங்க. வருஷத்துக்கு சராசரி 200 பேர் சாகுறாங்க. ஆனால் கல்லிலே உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளது. இரும்பு இருக்குது, துத்தநாகம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, விட்டமின் B1, B2, B3, B6 இருக்குது, புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இத்தனை சத்துக்கள் ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருள் இருக்கிறதை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து காட்ட முடியுமா? இன்னைக்கு சத்து பற்றாக்குறையால இரும்பு மாத்திரை தனியா, பொட்டாசியம் மாத்திரை தனியா, மக்னீசியம் மாத்திரை தனியா, விட்டமின் மாத்திரை தனியா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு இருக்கிறோம். சத்து குறைபாடு அவ்வளவு ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் இருக்குது. ஆக தமிழ்நாடு அரசாங்கம் சத்து குறைபாட்டை போக்குவதற்கு, உடல் நலத்துக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய கல்லை இறக்கணும். கல்லை இறக்கி விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லாம பொது விநியோக திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இதை கொடுத்தா தான் இந்த சத்து குறைபாடு போகும். எனவே பொது விநியோக திட்டத்திலும் இந்த கல்லை அனுமதிக்க வேண்டும். விவசாயிகளும் இறக்கி விற்பதற்கும் தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 22 மாவட்டங்களில் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கடந்த கால தவறுகளை திருத்தி உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். வழங்கவில்லை என்றால் வழங்கும் வரை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் ஒன்று திரட்டி வழங்க வைப்போம் என்பதை இந்த திருப்பூரில் நடைபெற்றிருக்கிற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.